ஐயோ இந்த குறுக்க வந்துட்டு என்னடா அது சித்தியில் கொண்டு வந்து அடிக்கிறாங்க. ஆகா இப்படி அடிக்கிறா இன்னும் அடிக்கிறாங்களே எப்படி தற்கொலை பண்ணிக்கணும் உங்களுக்கு. அச்சோ கீழே விழுந்துட்டோமே. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க இப்போ நம்ம ரோப்ளாக்ஸில் மிஸ்டர் பீஸ்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். என்னடா போகிறது எப்படி போகிறது தெரியலையே. இது லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கூட்டமே நிற்கிறீங்களே, ஜம்ப் பண்ணி போகணும் உங்களுக்கு. வாங்க போவோம். என்ன ஆரம்பத்திலே கீழே விழுந்து விட்டோமே. வாடா ஒழுங்காக போவோம். ஆடா பாவி அவனை ஒருத்தன் கீழே வந்துட்டான்டா. கூட்டமாக வந்தால் நாங்கள் எப்படா போகிறது? சீக்கிரம் போங்கடா டேய். வாங்க போவோம். என்ன சித்தியில் இந்தந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ பொறுமையாக போடாடே. என்னடா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. நடுவில் நம்ம இந்த சட்னி ஆகிருக்கும். ஆடாப்பா கீழே வந்துட்டா. நம்ம சொன்ன மாரியே கீழே வந்துட்டாங்க. இப்போ நம்ம இது தாண்டி போனால் தான் அடுத்த லெவலுக்கு போகணும். மொத்தம் நம்ம இதில் 6 லெவல்ஸ் தாண்டினா தான் நம்ம இந்த ஜெயிச்சு நம்மளுக்கு 8 ஏதோ என்னது 8 கையின் தண்ணி குழியில் விழுந்துட்டாங்க அவன். இந்த தப்பிச்சிட்டோம். மறுபடியும் முதல்ல இந்த எத்தனை தடவை விளையாடுறது, எத்தனை தடவை போகிறதுன்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் போயிட்டுருக்கோமே. இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கண்டே தெரியல. மறுபடியும் முதல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோமே. சீக்கிரம் தாவு மறுபடியும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதுலேருந்து தப்பிச்சாதான் வந்து நம்மளால் செகண்ட் லெவலுக்கு போகணும். செகண்ட் லெவல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நம்பலாம். ஐயோ நேரம் நம்ம கீழே வர உழுந்துருப்போமே. வாங்க நம்ம இந்த லெவலை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் லெவலுக்கு போவோம். ஒரு லெவலில் முடிச்சிட்டோம். இன்னும் 5 லெவல்ஸ் இருக்குது. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணலாம்? வாங்க நம்ம ரெட்டியாக சூஸ் பண்ணலாம். ரெட்டு அந்த எல்லோவில் போய் பார்ப்போமா? சரி வாங்க எப்படி போய் பார்ப்போம். போன அடுத்த நிமிஷமே மண்டாருன்னு கீழே வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம ரெட்லேயே போய் பார்ப்போம். ரெட்டு தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான். ஐயோ சொல்லி வாயமில்ல அதுக்குள்ளே கீழே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் ரெட்டில் தான் போய் ஆகணும். வாங்க கைஸ் போவோம். ரெட்டில் போவோம். இப்போ அதுக்கு நம்மள மாதிரியே அங்கே ஒருத்தவங்க இருக்கிறான். யாரா நீ என்ன மாதிரியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு நிற்கிறா? நவுறா அவனை தள்ளி விட்டுறவா. வாங்க நவுறா. இவன் என்ன அப்போ அடி கீழே விட்டான். என்னடா என்ன மாரி இருக்கான், ஆனால் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான். அப்போ அடி இதையும் அதை கிராஸ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக போகணுமா? இது என்ன கட்டமாக வச்சுருக்கேன். இங்கே செஸ் போர்டாக இருக்குமோ? செஸ் போர்டை தான் நினைக்கிறேன். வேகமாக போவோம். செஸ் போர்டு இல்லை, அந்த ரெட்டில் நம்ம காலை வச்சோன்னா நம்மளோட பணமாக வெடிச்சுட்டு நம்மளும் மருகை செலவு வேடுவோம். அதனால் இப்போ நம்ம போயே ஆகணும். பச்சையிலே போய் நம்மளுக்கு பச்சையிலே போயிட்டா இருக்கணும். சரி வாங்க போவோம். பச்சையிலே போய் தான் ஆகணும். வாங்க. ஐயோ நல்ல வேலை நிறைய ரெட்டு வந்து சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம லெவல் 4க்கு வந்துட்டோம். லெவல் 4க்கு வந்துட்டோம். இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஐயோ இந்த சுற்றுறது வேறு இருக்குது. நம்ம எப்படி இதில் போகிறதுனே தெரிலையே. நம்ம இதுலேருந்து அதில் தாவணும். அப்படியே தாவிக்கிட்டே இருக்கணும். வந்து இடிக்கிறதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக அப்படியே தாவி அழகாக அந்த பக்கம் போயிடணும். தாவு. ஐயோ வாங்க நம்ம தவிட்டோம். இப்போ அதில் தவணும். இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட். ஐயோ அது மேலே ஏறிட்டோமே. இப்போ நம்ம இதுலேருந்து அவ்வளோ தாவணும். ஐயோ கீழே விழுந்த மாதிரி செலவாயிட்டோம் கை. நம்ம அதுலேருந்து குதிச்சு போனோம். கடைசியில் நம்ம இதில் வந்துட்டோம் கை. நம்ம இப்படி சாவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். இப்போ வந்து எதுலேயும் அடிப்படாமல் அப்படியே பொறுமையாக போகணும் கைஸ். பாருங்கள் அழகாக போகணும். வாங்க நம்ம இதுதான் அப்படியே தாண்டணும். அழகாக தாண்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். தாண்டுறா ஜெயிச்சாச்சு. லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி இப்போ நம்ம இதில் ஜம்ப் பண்ணி போகணும். ஐயோ நேரம் நம்மளை கீழே தள்ளி விட்டுருக்கோம். மறுபடியும் போகணும். தொக்காமல் அப்படியே அடிப்படாமல் ஜாலியாக போகணும். அப்படியே செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. திருப்பி பால் அப்படியே ஜம்ப் பண்ணி போய் திருப்பி ஜெயிச்சாச்சு. அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். அதுலன்னா அந்த பாலுக்கெலாம் பேரை வச்சுருக்குறானாங்க. ஐயோ இதில் எப்படி போகிறது? நம்மளை வேறு சறுக்கி விட்றோமே. ஐயோ அது சொல்லி வேற சறுக்கி விட்டுருச்சு கைஸ். நம்ம இப்போ அடுத்த லெவலுக்கு இதிலே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எப்படி ஐயோ மறுபடியும் கீழே வந்துட்டோம். நம்ம கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம பொறுமையாக போகணும். ஏன்னா அது வந்து உருண்டுக்கிட்டே இருக்கும். அது அப்படியே தாண்டி அப்படியே அப்பாடா போயாச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரியே போகணும். பொறுமையாக போகணும். அப்போ தான் அது உருளாமல் இருக்கும். இது உருண்டுக்கிட்டே கிடக்குது. நம்ம எப்படி போகிறது? இப்போ நம்ம வேறு ட்ரிக்கு யூஸ் பண்ணி போகணும். என்ன ட்ரிக்? இந்த ட்ரிக்கு நம்மளுக்கு நல்லது மாதிரி தோணுது. சரி போமா போவோம். இந்த ட்ரிக்கே நல்லா யூஸ் பண்ணலாம் போல். நெக்ஸ்ட்டு லெவல் வந்து ஃபைனல் லெவலுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபைனல் லெவலில் வாங்க இதில் தவி போகணும்.
இதில் தவி தவி போகணும். செவுத்துல வேற ஏதோ கோடு மாதிரி வச்சுருக்கானோ அதை வேற தாண்டி தாண்டி போகணும் போல இருக்குது. ரொம்ப பயமாக இருக்கே. அப்படியே தாண்டி தாண்டி போகணும் போலுக்கு. போகணும் அப்படியே புழுவாமல் போடாடே. பார்த்து போடா பொறுமையாக போடா. விழுந்துட்டானே. சொல்லி வரும்போது அதுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் அதில் தாவி போனோம். இவ்வளோ தூரம் கற்றுப்பட்டு கடைசி ஒன்று மறுபடியும் சொல்லி வாயும்போது அதுக்குள்ளேயே கீழே வந்துடும். இதான் லாஸ்ட்டு. இதை மட்டும் முடிச்சுட்டோம். நம்ம வின்னர் வாங்க இப்போ நம்ம அடுத்ததுக்கு இப்போ இதில் முடிச்சிட்டோம்னா நமக்கு $80,000 கொடுப்பான் மிஸ்டர் பீஸ்ட். $80,000 எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ காசு? ஐயோ, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமா நமக்கு? இது தாண்டி ஆகணும். இல்லைன்னு நமக்கு $80,000 கிடைக்காது. நம்ம $1 கூட பார்த்தது இல்லை. $80,000 guys. $80,000 guys. இந்தியா இதில் வந்து $80,000 ஐயோ உயிரை விட்டோம்ப்பா. $80,000 கொடுக்குற சொல்லிட்டு உயிரை விட்டுட்டோமே. திருப்பி அந்த கோட்டில் அதே அடிப்படாமல் அப்படியே நீட்டாக போயிட்டே இருக்கணும். தவட்டனா அப்படியே கீழே உளுந்து மாதிரியே செலவாயிடும். நம்ம திருப்பி பொறுமையாக பொழுந்துச்சிட்டோம்ப்பா. உழுந்துக்கிட்டே கிடக்குறோம். இதில் தானே உழுந்துக்கிட்டே கிடக்குறோம். எப்படியா ஐயோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிடணும். இப்போ போயிட்டா வெற்றிகரமாக நம்ம இந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம போன விளையாட்டில் வெடித்த குக்கீஸு அதை தான் இப்போ மிக்ஸி பீஸ் இங்கே வச்சுருக்கான். அது பாருங்கள் எவ்வளோ கேப்பு. அதில் சின்னதாக வேறு ஆக்கி வச்சுருக்கான். இதில் நம்ம எப்படி போடுறது? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸியாக தாண்டிட்டோம். செகண்ட் ஒன்று ஈஸியாக தாண்டி, ஃபோர்த்து அதையும் தாண்டிட்டோம். அப்போ லாஸ்ட்டு ஜஸ்ட்டு மிஸ்டரில் நிற்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு $80,000 கொடுப்பான் மிக்ஸி பீஸ். நம்ம ஜெயிச்சுட்டோம். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.